ஒரு வழியாக விடாமுயற்சியோட ஷூட்டிங் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொல்லலை, அது அவங்களே சோசியல் மீடியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. விடாமுயற்சியோட ஷூட்டிங் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரே ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நீங்களே பாருங்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு. நம்ம தலை, த்ரிஷா, அதுக்கப்புறம் ஆரவ், அர்ஜுன், ரெஜினா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, துணிவுக்கு அப்புறம் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போஸ்டர் மேலே போஸ்டர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதத்துக்குள்ளே எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா மகிழ் திருமேனி மேலே ப்ளஸ் ஏகே மேலே நம்பிக்கை வச்சாங்க தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வந்து சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தீபாவளி ட்ரீட் இல்லை பொங்கலுக்கு இந்த படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுங்க. அண்ட் ரிலீஸ் டேட்டை பற்றி கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. அண்ட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இனி அடுத்தது கிளிம்ஸ் வீடியோ இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கிளிம்ஸ் வீடியோ தான் வரும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் நிறைய வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து.